பிளாக்பஸ்டர் பாம்ஸ். அந்த குண்டு என்ன செய்யும்னா தரையை துளைத்து கொண்டு கீழே போகும், அது வரைக்கும் வெடிக்காது. நீங்க எவ்வளவு தொலைவு அதுல திட்டமிட்டு வைக்கிறீங்களோ, ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறீங்களோ, அவ்வளவு தொலைவு போனதுக்கு பிறகு அது சுத்தி இருக்கிற பாறை மலை எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கணும். அந்த மாதிரி 3 இடங்களில் பிளாக்பஸ்டர் பாம்ஸ் கொண்டு தாக்குனாங்க. அணுகுண்டுக்கு மதம் இல்லை, சாதி இல்லை, தேசம் இல்லை. அது உயிர்களையும் உடைமைகளையும் அடியோடு கண்மூடி கண் திறக்கிற நேரத்திற்குள் எல்லாவற்றையும் சாம்பலாக்கக்கூடிய ஒரு ஆயுதம். இதையே ஒரு பெருமை. இது வல்லரசு. நம்ம அப்துல் கலாம் பெருமை. அவர் நாட்டை வல்லரசாக்குவதற்கு அணுகுண்டு செய்ய வழிகாட்டினார் என்றெல்லாம் பெருமைப்படுவது பெருமையே அல்ல. அது மக்களை அழிப்பதற்கு ஒரு கருவி செய்து கொடுத்தார். அந்த மக்கள் யாரா இருந்தாலும் சரி. A nuclear war cannot be won, can never be won. அணு ஆயுத போரில் வெற்றி பெறுவது தோல்வி அடைவதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா அது அழிப்பது. எதற்குமே ஈரான் அசரவே இல்லை. நாங்கள் 10 நிபந்தனை போடுறோம். ட்ரம்ப் என்ன பண்ணாரு, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு கொஞ்சம் ஏதோ நியாயமாக பேசுகிறாங்கப்பா, கொஞ்சம் பேசி பார்க்கலாம் நம்ம அப்படின்னு இஸ்லாமாபாத்துக்கு தூதுக்குழு அனுப்புனாரு. உலகத்திலேயே என்ன மாதிரி ஏவுகணை வந்தாலும், எங்கிருந்து என்ன மாதிரியான குண்டுகள் ஏவப்பட்டாலும் வானிலேயே வழிபறித்து தடுப்பதற்குரிய ஒரு ஏர் டிஃபென்ஸ், வான் பாதுகாப்பு முறை இஸ்ரேல் கிட்ட தான் இருந்துச்சு. அமெரிக்கா தான் அதை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இதுதான் அயர்ன் டோம். ஆனால் இப்போ அந்த அயர்ன் டோம் செயலிழந்து விட்டது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்த போது இந்தியா கிட்ட அமெரிக்கா ஆயுதம் வித்துச்சு. ஈரானுக்கும் ஈராக்குக்கும் 9 ஆண்டுக்கு மேல் போர் நடந்த போது 2 நாடுகளிடமும் அது ஆயுதம் வித்துச்சு. இன்னும் சொல்ல போனால் முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் ரெண்டுலையுமே ஆயுத விற்பனையின் மூலம் வளம் பெற்ற நாடு தான் அமெரிக்கா. போர் தொடங்கும் போது அவங்க அறிவித்த 2 நோக்கங்கள் நான் முன்பே சொன்னேன். ஆட்சி மாற்றம், அணு ஆயுதம் உற்பத்தி செய்வதை தடுப்பது. இந்த 2 நோக்கத்திலே அவங்க வெற்றி பெறல. இப்ப சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு போரை விட்டு ஓடுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கௌரவமா நாங்க தோத்து போகல, நாங்க வெற்றிகரமா பின்வாங்கிட்டோம் என்று சொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஈரான் கையில அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேறொரு கருவி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு போட்டியாக ஒரு பொருளியல் வல்லரசாக சீனா உருவாகிவிட்டது. என்ன சொன்னார் தெரியுங்களா ட்ரம்ப்? எல்லாம் கோழை பயலுக. நேட்டோ கோழைகளை கொண்டதாகிவிட்டது. விரைவில் என்ன நடக்க போகுது? நேட்டோவை கலைக்க போறாங்க, அல்ல நாட்டோ செயலற்று போயிடும். வார்சா ஒப்பந்தம் இல்லாத போது நேட்டோவுக்கு என்ன வேலை? அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தினுடைய 25வது திருத்தத்தின்படி அந்த நாட்டினுடைய துணை அதிபர், அமைச்சரவை எல்லோரும் கூடினால் ரொம்ப பொருத்தமில்லாத நாட்டுக்கு கேடு பயக்கிற வேலைகளை ஒரு குடியரசுத் தலைவர் செய்வதாக தெரிந்தால் அவரை பதவி நீக்கம் செய்யலாம்.